ஹலோ தமிழன், வெல்கம் டு எவால்யூஷன் தமிழன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ கேம் பத்தினா ஒரு எவால்யூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1960 கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஜான் பெர்சன் IBMனு ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. ஒரு நாள் அவர் வீட்டுல இருக்கும் போது அவரோட கம்ப்யூட்டர்ல பேஸ்பால் கேம் உருவாக்க தொடங்குறாரு. சரியா ஒரு மாசம் கழிச்சு சொல்லணும்னா ஜனவரி 1961 இவரோட தம்பி பாலோட உதவியால ஜான் பேஸ்பால் கேம ரிலீஸ் பண்றாரு. 1961 ரேடியோன்னு சொல்லப்படுற கம்பெனி US கூட்டு பணி வேலையாளர்களுக்காக உலகம் முழுவதும் பணி போர் மோதலான கணினியை பயன்படுத்துறாங்க. இந்த கணினி ரொம்ப அதிநவீனமும் ஆயுத கட்டுப்பாட்டோட நன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா கணினிய பத்தி எதுவுமே தெரியாம இருந்த பயனர்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ரேடியான் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லப்படுற அணுக்கக்கூடிய அனலாக் பதிப்பை உருவாக்குகிறது. 1962 MIT மாணவருக்கு ஸ்டீவ் ரசல் கணினி அடிப்படையா வச்சு ஸ்பேஸ் வார்னு வீடியோ கேம் உருவாக்குறாரு. இது எல்லா நாட்டிலையும் கொரோனா வைரஸ் மாதிரி ஃபுல்லா பரவிடுச்சு. 1963 கியூபா ஏவுகணை தாக்குதலுக்காக அப்புறம் சில மாசம் கழிச்சு US பாதுகாப்பு துறை STAGE மொத்த நாடும் கணினியால போர் செய்கிறது மாதிரி ஒரு வீடியோ கேமா உருவாக்கியிருக்காரு. அமெரிக்கா சோவியத் யூனியனை தோக்கடிக்கிற மாதிரி. 1964 எல்லோருமே ஒரு புரோகிராமர் டாட்மாவுக்கும் கணினி நேர பகிர்வு அடிப்படையா வச்சு ஜான் கென்னியன் நம்பிக்கை இது ரெண்டும் கணினி விளையாட்டா பார்த்து எழுதுறதா இருந்துச்சு. கொஞ்ச காலத்திலேயே நிறைய விளையாட்டு உருவாக்கப்பட்டது. 1966 நியூயார்க் பேருந்து நிலையத்துல ஒரு சக ஊழியரா எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது என்னன்னா ரால்ஃப் பேர் டிவியில வீடியோ கேம் உருவாக்கலாம்னு செப்டம்பர் 1 டிவியில வீடியோ கேம் வளர்ச்சியா கருதுகளை எழுதுறாரு. 1967 ரால்ஃப் பேர் தன்னோட பிரவுன் பாக்ஸை உருவாக்குறாரு. இது வீடியோ கேம் மாதிரி டென்னிஸ் இன்னும் சில விளையாட்டுகளை பயன்படுத்துறவங்களுக்கு உதவுச்சு. 1968 ரால்ஃப் பேர் தன்னோட ஊடாடும் டிவிக்கு லைசன்ஸ் வாங்கினாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் மார்க் பெக் தன்னோட வடிவமைப்பு அடிப்படையில முதல் வீட்டு வீடியோ கேம் உருவாக்குனாரு. OTCயையும் வெளியிட்டாரு. 1980 ஜூலை மாதம் விற்பனைக்கு வரவிருக்கிற பேக்மேன் கேம நாம்கோவோட தொரு இவத்தானி பீஸா காணவில்லை. அந்த ஆண்டு அட்டாரி 2600க்கான பேக்மேனோட பதிப்பு ஒரு வீட்டு கன்சோலில் தோன்றியது முதல் ஆர்கேட் வெற்றியாகும். 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் திருமதி பேக்மேன் பாலின் சமத்துவத்திற்கு ஒரு அடியை தருகிறார். இது எல்லா நேரத்திலும் அதிக விற்பனையில இருக்க கேமா இருக்குது. 1981 வீடியோ கேம் ரசிகர்களுக்கு நிண்டெண்டோவோட டாங்கி கிங்கை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். இது உலக புகழ் பெற்ற கதாபாத்திரம் தான். ஜம்ப்மேன் அவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா? ஏனென்றால் அவரை எல்லாரும் சூப்பர் மேரியோன்னு கூப்பிடுவாங்க. அவரோட படைப்பாளரான ஷிகேரு மியாமோட்டோ, அதாவது இவரை பிற்காலத்துல நிறைய கேம்ஸ் உருவாக்குனதுனால இவரை நிண்டெண்டோன்னு கூப்பிடுவாங்க. 1982 ட்ரான் திரைப்படத்தை வெளியிடனால டிஸ்னி வீடியோ கேம் கிராசர் தட்டிட்டு போகுது. திரைப்படத்தோட பல போட்டிகள் கொண்ட ஆர்கேட் விளையாட்டும் வெற்றி பெறுகிறது. 1983 மல்டி பிளேயர் நாடகம் டான் ஸ்மித்தன் MULE விளையாட்டை வெளியிடுறாரு. வீரர்கள் நிறைய பேர் வேற இடத்துல போய் அவங்களோட அதிக வளங்களை சேகரிக்க போட்டியிடுகிறார்கள். 1984 ரஷ்ய மேத்தமெட்டிஷியன் அலெக்சி பஜிக்னோவ் டெட்ரிஸ்னு ஒரு கேம் உருவாக்குறாரு.
இது ஒரு சிம்பிளான பசில் மாதிரி. இரும்பு திரைக்கு பின்னால் இருந்து விளையாட்டு மசிந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நிண்டெண்டோவும் நிறைய கேமும் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. 1985 நிண்டெண்டோ கார்பரேஷன் ஜப்பான்ல ஃபெமிகாம்னு வெளியிடுறாரு. சரியா 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிண்டெண்டோ என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. இது நோயுற்ற அமெரிக்காவோட வீடியோ கேம் துறைய புதுப்பிக்கிற மாதிரி. 1986 வளர்ந்து வரும் கல்வி மென்பொருள் சந்தை தி கற்றல் நிறுவனத்தோட ரீடர் ராபிட் ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துறாரு. இதனால அவங்க கம்பெனி ரொம்ப முன்னிலையில இருக்கு. 1987 ஷிகோரு மியாமோட்டோ லெஜெண்ட் ஆஃப் செல்டான்னு ஒரு கேமை உருவாக்குறாரு. அதே மாதிரி SSI டஞ்சியன்ஸ் மற்றும் டிராகனுக்கான வீடியோ கேம் உரிமை திட்டத்தை வென்றது. 1988 ஜான் மேடன் கால்பந்து கணினி விளையாட்டை உருவாக்குறாரு. இது கிரீடிரான் ரியலிசத்தை அறிமுகப்படுத்துகிறது. இந்த விளையாட்டு அதன் பல கன்சோல் தொடர்புகளையும் அப்புறம் நிறைய விற்பனையாளர்களையும் உருவாக்குது. 1989 நிண்டெண்டோ கேம் பாய் கையடக்க கேமிங்கை பிரபலப்படுத்துறாரு. கேம் பாய் ஒன்றுக்கொன்று மாட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாம இது முதல் கையடக்க கேம்னு சொல்றாங்க. மில்டன் பிராட்லி 10 ஆண்டுகளுக்கு முன்பே மைக்ரோவிஷன் கேமை உருவாக்குனாரு. ஆனா அது அவ்வளோக்கா விற்பனை ஆகல. 2010 இன்டி விளையாட்டு இயக்கம் அதாவது மைன்கிராஃப்ட் ரொம்ப பெரிய கேமா இருக்குது. இது ஸ்வீடிஷ் டெவலப்பர் மார்க்கஸ் பென்சனினோட போதை பொருள் செங்கல் கட்டும் விளையாட்டு. 2011 ஸ்லாண்டர் ஸ்பைரோவின் சாகசமான விளையாட்டு. கதாபாத்திரங்களை துடைக்க வீரர்கள் ரொம்ப போராடுறாங்க. இது போர்ட்டில் பிளாஸ்டிக் புள்ளி விவரங்களோட அமைக்கப்பட்டது. இதுதான் பெரிதாக தாக்கப்பட்ட ரியாலிட்டி வெற்றி கேம். 2000 ஆண்டு க்ரூட் ஃபண்டிங் தளம் கிக்ஸ்டார்டர் விளையாட்டு படைப்பாளர்களுக்கு OUYA கன்சோல் அப்புறம் ஓகுலஸ் ரிஃப்ட் போன்ற நிறைய கேமை சோதனை விளையாட்டு தளங்களாக உருவாக்க மில்லியன் கணக்கான டாலர்களை திரட்ட உதவுகிறது. ஹாலிவுட் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை விற்பனையை சாதிக்கிறது. 2014 கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா பரவுது. அப்புறம் கத்தாசியன் போன்ற பிளாக் பஸ்டர்களாக ஃப்ரீ டு பிளேன்னு அழைக்கிறாங்க. ஒரு மேலாதிக்க வணிக மாதிரியாக மாறுகிறது. 2015 அமேசான் கையகப்படுத்திய ஒரு வருஷம் கழிச்சு ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங் சேவை ஸ்விட்ச் eSportsஇன் வளர்ச்சியை எரிபொருளாக கொண்டது. 2016 உண்மையான உலகில் பீகாச்சு அப்புறம் ஹார்ஷியா போன்ற மெய்நிகர் உயிரினங்களை வீரர்கள் வேட்டையாடுகிறார்கள். நியாண்டி இலவசமாக வெளியிடும் போக்கிமான் கோ இது கோடை காலத்தின் விளையாட்டுன்னு சொல்றாங்க. 2017 நிண்டெண்டோவோட ஸ்விட்ச் ஸ்மார்ட் போன்கள் அப்புறம் டேப்லெட் ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டு சந்தையில முதல் காலப்பின மொபைல் அப்புறம் வீட்டு வீடியோ கேம் கன்சோலை அறிமுகப்படுத்துகிறது. 2018 மைக்ரோசாப்டோட எக்ஸ்பாக்ஸ் அடாப்டிவ் கண்ட்ரோலர், எக்ஸ்பாக்ஸ் ஒன் கன்சோல்கள் அப்புறம் விண்டோஸ் 10 பிசிகளில் கேமிங்கை மட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம் கொண்ட வீரர்கள் அப்புறம் அணுக வைக்கிறது. அப்புறம் மைக்ரோசாப்ட் ஜாய்ஸ்டிக், கேமிங் ஹெட்போன், கேமிங் கீபோர்டு இந்த மாதிரி நிறைய இதை அறிமுகப்படுத்தினாங்க. 2019 மெய்நிகர் சிறுகோள் ஒன்றை காண மில்லியன் கணக்கான வீரர்கள் டியூன் செய்கிறார்கள். அதுதான் ஃப்ரீ ஃபயர். காவிய விளையாட்டுகளோட வரைபடத்தை தான் இங்க காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் உலகத்திலேயே ரொம்ப ராயலான போர் விளையாட்டுன்னு சொல்றாங்க. எட்வர்ட் யூ காண்டன் ஒரு கம்ப்யூட்டரை பிளே பண்றதுக்காக ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறாரு. அதுவும் ட்ரெடிஷனலான முறையில. அப்புறம் 10,000 பேர் இந்த கேமை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாமஸ் டி கோல்டு ஸ்மித்தும் எஸ்டெல் ரேமேனும் சேர்ந்து
கேத்தோட் ரே அம்யூஸ்மெண்ட் டிவைஸ்னு ஒரு டிவைஸை உருவாக்குறாங்க. கேம்ல என்னன்னா அந்த ஒரு கன் கொடுத்திருப்பாங்க, அந்த கன்னை வச்சு அந்த டார்கெட்லயே ஷூட் பண்ணும். அவ்வளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.